சூப்பர் ஸ்டாருடைய பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் யாருன்னா என்னுடைய தாய். அதுக்கப்புறம் எனக்கு தாய்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். ஸோ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பக்தன் வந்து இப்போது அவர் வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஆரம்பித்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இப்போது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ரவி சார் வந்திருக்காரு. நம்மளுடைய ரசிகர்கள் எவ்வளோ வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரியே வாழணும், அவரை மாதிரியே நல்ல குணம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் முழுக்க முழுக்க ஒருத்தர் கூட துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற எண்ணம் படித்தவர். தப்பாக கூட பேச மாட்டார். அவரை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க பப்ளிசிட்டிக்காக, அது வேறு. மற்றவங்க யாருன்னா தப்பாக பேசினா கூட நான் போய் அவர்கிட்ட ஃபோனில் கேட்பேன் ரொம்ப உரிமையோட, அண்ணா முடியலண்ணா விடுங்கண்ணா ஃப்ரீயா அப்படின்னு. கண்ணா விடுங்கண்ணா, சின்ன பசங்க போட்டாங்க இல்லைண்ணே அவங்க இப்படிலாம் ரொம்ப நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களே, நீங்கள் எல்லாரையும் வாழ்த்து தானே பேசுகிறீங்க ஸ்டேஜில் போனால். அப்படி திட்டுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, முடியலண்ணே. கண்ணா கடவுள் பார்த்துப்பாங்கண்ணா. ஸோ இது வந்து அவருடைய அந்த தன்னடக்கம், அவருடைய அந்த மற்றவங்களை திட்டக்கூடாதுன்றதுக்காக எதிரிக்கும் உதவி செய்கிற ஒரே மனுஷன் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். ஏன் இந்த இடத்துல அவரை பற்றி இவ்வளோ அதிகமாக பேசுகிறேன்னா, இந்த வளர்ச்சி, இந்த மேடை, இந்த கூட்டம் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு காரணம் ரவி சாருடைய அந்த சூப்பர் ஸ்டார் என்ற அந்த ரசிகன் என்ற அந்த உணர்வு மட்டும்தான் இப்போ இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து நான் ஒரு குருவாக நினைப்பேன், ஒரு மகானாக நினைப்பேன். அந்த மகானை பின்பற்றி ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் பெரியாளாகி அவர் வந்து இன்னொரு டைரக்டர், அந்த டைரக்டரை பற்றி பேசும்போது எல்லாமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லவர், கோவப்பட மாட்டார். அந்த டைரக்டரை பற்றி எனக்கு தெரியாது. ரொம்ப நல்லவர், கோவப்பட மாட்டார், அமைதியாக இருப்பார், அவருக்கு தேவைன்ற. இப்போ சத்யா சார் பேசும்போது கூட சொன்னார், கோவப்பட்டாலும் ரியாக்ஷன் இருக்காது, சந்தோஷம் வந்தாலும் ரியாக்ஷன் இருக்காது, நடுநிலைமையில் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த நடுநிலைன்றது தான் ஆன்மீகம். ஸோ யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் வேணால் புகழ்ந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை. ஏன்னா புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் எல்லாமே கடவுளுக்கு தான் சொந்தன்றது. ஸோ அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கும்போது அந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ஃபேன் வளர்ந்து வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என் அன்பன் நான் சூப்பர் ஸ்டாரின் சிஷ்ய கோடிகளே, எப்பவுமே இந்த இடத்துக்கு வந்தானா ஒரு வாய்ஸில் பேசுவேன். இந்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் இருக்கார்ல, அவர் என் அன்பன் சூப்பர் ஸ்டாருடைய இன்னொரு தம்பி. ஸோ இந்த விழாவுக்கு அவருக்கு ஒரு குறை இருக்கும், சூப்பர் ஸ்டார் இங்கே வந்து பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு. அந்த குறையை இப்போ நான் நிறைவேற்றுறேன். ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா துரோகம் பண்ணா பகைவன், துரோகம் பண்ணா பகைவன், தூக்கி நிறுத்தினான் நண்பன், தாக்கி பழகினா வம்பன், ஏத்தி பேசினா கொம்பன், எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திட்டா அவன் தான்டா அகவன. கடைசியா ஒன்று சொல்றேன், கடைசியா ஒன்று சொல்றேன், பிரஷர்னா பிபி, பிரஷர்னா பிபி, நம்ம கிஷோர்னா ஹாப்பி. அப்படி சொல்லிட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் காரணம் சூப்பர் ஸ்டாரின் நல்லாசை பெற்றவர் இந்த ஹீரோ. அப்புறம் அவங்களுடைய பையனை பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் படத்துலேயே ரொம்ப காமா, இப்போ அவங்க அப்பா அந்த பையன் தான் ஹீரோ. அவர் நினச்சிருந்தா ட்ரெய்லரில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு ஷாட் போடுங்க, எனக்கு நான் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் போடுங்கன்னா போட்டு தான் அவனோட டைரக்டர், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒன்றுமே கேட்கல, அவர் ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு தன்னடக்கம், டைரக்டர் கொடுக்குற மரியாதை, இதுக்கெல்லாம் மேலே அந்த பையன் பேசும்போது வந்து நிற்கிற தோரணை தலைவர் மாதிரியே படப்படன்னு பேசுனாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அந்த பையன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னா போல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்க தாயை மறக்காமல் சொன்னா போல், எங்கள் வீட்டில் ஒரு சக்தி வேணும். தாயை யாரெல்லாம் மறக்காமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆசிரமத்தில் விடாமல் இருக்காங்களோ, செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட தாய்க்கு யாரெல்லாம் இப்போ ஒரு சிலர்லாம் கொடுக்கவே மாட்டுறாங்க. வீட்டில் அம்மா வந்து ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க, வயசாயிடுச்சுல உட்காரலாம்ல, வயசாயிடுச்சுல என் கூட படத்துக்கு வரணுமா, வயசாயிடுச்சுல ஏமா அப்படின்றாங்க. இந்த மாதிரி காலத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து அம்மாவை ஞாபகப்படுத்தி பேசுனதுக்கு நன்றி கண்ணா. ஸோ இந்த பையனும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த பக்தருடைய குடும்பமும் நல்லா வரணும், மிகப்பெரிய அளவில் இந்த படம் ஹிட் ஆகணும், எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன்.
கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். தேங்க்யூ ஸோ மச். படத்தினுடைய தயாரிப்பாளர், நிச்சயமாக இந்த விழாவுக்கு நான் வருவதற்கு அவரும் ஒரு காரணம். அவர் ரஜினி ரசிகனாக என்னிடத்திலே முதல்ல அறிமுகமானார். அப்புறம் வந்து அவருடைய மகனை அழைத்து கொண்டு வந்து இவர் இந்த மாதிரி ரூபாய் என்கிற படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னிடம் அறிமுகப்படுத்தி அவர் ஒரு படம் எடுப்பதாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். சொல்லிட்டே வரும்பொழுது அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். அவர் நான் வந்து ரொம்ப நாத்திகவாதி, பெரும்பாலும் கருப்பு சட்டை போடக்கூடியவன். என் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சிவன் பாட்டு எழுதணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ரொம்ப தர்ம சங்கடமான நெருக்கடியான சூழலுங்கிறது வந்து என்னென்னா, கொள்கைக்கு முரணாக எழுதுறது. கொள்கைக்கு முரணானா சமூகத்தை கெடுக்கிற மாதிரி பாட்டு எழுதுறது வேற. ஆனால் ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடிய ஒரு பெரியாரை தாங்கி கொண்டு இருக்கிற என்னை வந்து சிவப்பாட்டு எழுதணும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப கைகளெலாம் நடுங்கி பதட்டம் ஆயிடுச்சு. சார் இந்த ஒரு பாட்டு மட்டும் வேறு யாராவது நல்ல கவிஞர் வச்சு எழுதிக்கலாமா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார் நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிராமத்தில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அழைத்து கொண்டு போனார். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வாரம் ரொம்ப பத்தியமாக இருந்து அசைவம்லாம் சாப்பிடாம ரொம்ப சுத்தபத்தமாக இருந்தேன். என்னன்னா, நான் வந்து பெரியார் இடத்துல கொண்டு போய் திருவிக்கா வந்து திருநீரை கொடுக்கும்போது பெரியார் வந்து வேண்டான்னு சொல்ல எடுத்து திருநீர் தலையில் நெத்தியில் பூசிக்கிட்டார். நான் அந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான். அந்த கோயிலுக்கு போன உடனே அது தெய்வ பக்தி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். தெய்வத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பக்தி மீது எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்தது. ஏறக்குறைய ஒரு 10-12 ஆண்டு காலமாக அந்த கோயிலுக்கான எல்லா சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய கோபுரம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே நான் நிச்சயமாக எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிவநூல்களையும் பக்தி இலக்கியங்களையும் நான் திருப்பி படிக்க ஆரம்பித்து தான் இந்த சிவன் பாட்டு நான் எழுதினேன். இதில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த எண்ணத்தை நான் இதில் ஈடேற்றிருக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இன்னொன்று கூடுதலாக நான் சொல்லணும். நான் பணியாற்றிய இசையமைப்பாளர்களிலேயே ரொம்பவும் மனதுக்கு நெருக்கமான இசையமைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறவர் சத்யா. அது நிறைய மேடைகளில் வந்து அவருடைய படங்களுக்கு நான் பாட்டு எழுதுகிற பொழுது அந்த மேடைக்கு நான் வர முடியாமல் போயிடும், அல்லது அவர் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனே வைக்காமல் போயிடுவாங்க. அதனால் அவரை பற்றி நான் வெகுவாக நிறைய மேடைகளில் சொல்ல முடியாமல் இருந்தது. இந்த படத்தில் நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது வந்து இயல்பாக பயிற்சியில் வந்துடும். சின்ன செய்தி கூட பக்கத்தில் கேட்டார், எப்படி சார் எழுதுறீங்க, அது ரொம்ப இதாக இருக்க சொன்னால் பயிற்சியில் எல்லாமே வந்து விடணும். அது பயிற்சி தான், அதில் வந்து அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இசை மெட்டு அவர் வந்து கொடுக்கும்பொழுது அந்த மெட்டில் வந்து முதல் வார்த்தை எழுத ஆரம்பிக்கும் போது மொத்த பாடலும் எழுதி முடிக்கணும். எழுதி முடித்தால் தான் அது சிறப்பாக வரும். 2 வரியாக ஒரு வரியாக இன்றைக்கு ஒன்று யோசிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் யோசிச்சுட்டு அப்புறம் அப்படியெல்லாம் எழுதுனாக்கா அந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பாக வராது. அப்படி மெட்டை கேட்ட உடனேயே எழுத தூண்டக்கூடிய முதல் வார்த்தையை எழுதின உடனே அகண்ட வரிகளில் அப்படின்னு முதல் வரி எழுத ஆரம்பித்தோம்னா அந்த பாட்டினுடைய இறுதி வரைக்கும் எழுதி முடிக்கும் மாதிரியான ஒரு மெட்டை தரக்கூடிய மிகச்சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 இசையமைப்பாளர்களில் சத்யா முக்கியமானவர். அவருக்கு கூச்ச சுபாவம், அதனால் மேடைக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ரவி மரியா சொன்னார். அவர் கூச்ச சவால், அவர் யாரும் மேடைக்கு கூப்பிட்றதில்லை, அதனால் அவர் வர்றதில்லை. அதெல்லாம் அவருக்கு எந்த கூச்சமும் கிடையாது. நல்ல சந்தோஷமான ஆள் தான் அவர். மேடையில் அழைத்து இந்த மாதிரியான கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி என் அருகில் அமர்ந்து நெடுநேரம் என்னிடம் பேசிக்கொண்டே இருந்த சின்னி ஜெயந்த் வந்து இந்த மேடையில் பேசுகிற பொழுது ரஜினியை போல் அவர் பேசி காமிச்சு ரஜினி வராத குறையை நான் நிவர்த்தி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நான் கிஷோருக்கு இந்த மேடையில் வாழ்த்துக்களோடு ஒன்றை சொல்லுகிறேன். அடுத்த மேடையில் ரஜினி கலந்து கொள்கிற மேடையாக உங்களுக்கு இருக்கும். அடுத்த மேடையில் ரஜினி இருப்பார். அதற்கு 2 விஷயம் நீங்கள் செய்ய வேண்டும். இன்னும் நன்றாக நடிக்க வேண்டும், இன்னும் நீங்கள் உண்மையாக உழைக்க வேண்டும். அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த குழுவுக்கு வெற்றி, இந்த படம் வெற்றி படம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். நாம் எல்லோரும் வெற்றி அடைவோம், வெற்றியை நோக்கி நகர்வோம். நன்றி, வணக்கம்.